சம்பவம் போராடிய யூடியூப் சேனல்கள் அதிவேகமாக அரசியல் சூழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் நிற்கிறது இன்றைக்கு உதயநகர் சங்கீத்தின் வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2 கிழமையாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கும் இளங்குமரன் சேரால் அவர் விடுவிக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. அவர் தான் இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு எம்பி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த காணொலியை தான் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் எவ்வளோ விடயம் இருக்கின்றதில் முழுமையாக பாருங்கள். காணொலியை பார்ப்போம். சங்கீத்தை அழைச்சி கொண்டு வர கார் இப்போ வந்து ஒன்று இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காரை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ரங்க முதலே நாங்கள் ஒரு பெட்டி எடுக்க இயலாது. சரி, சந்தோஷமான ஒரு சம்பவம். சங்கீத்தின் அம்மாவும் சங்கீத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். உண்மையில் இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்திருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு பாசம். பாசத்தின் உச்சமன்றம் இதுதான். ஸ்டூடியோ பார்க்க போயிடும். சரி, பார்ப்போம் வாங்க. ஏசி போடலடா வந்தோடனே சங்கீத் வந்து தன் ஸ்டூடியோவை பார்க்குறேன். அது ஒரு பெருமை தான். ஸ்டூடியோ காட்டு ஸ்டூடியோ காட்டுங்க, ஒரு பாட்டு படித்து காட்டுங்க. இதில் ஒரு சந்தோஷமான நாள் என்ன. நேற்று கூட நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்திருந்தேன். உணர்ச்சி பூர்வமாக இருந்தது மன்னாரில். இன்றைக்கு நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய இருக்கு. பார்ப்போம். ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறார். இது பீஸுக்குள்ள விஎஸ்டி தான். அம்மா வாங்க, உள்ளுக்கு வாங்க. முதல்ல ஒரு பாட்டு ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு எழுச்சியாக இருக்கு. வேறு படத்துல வர்ற மாதிரி தானே சார் இல்லையா? சரி, அது கடைசியா இந்த ட்ரக்கை செஞ்சுட்டு இதை செஞ்சு ரிலீஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு அந்த வண்டியில இருந்தான். வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ தான் 6 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. எதிர 6 பேர் வெளியினாங்க. அந்த ஹிப்ஹாப் தமிழோட ட்ரக்கோட மிக்ஸ் பண்ணி அடியே கோவிந்தம்மா என்னோட வாடியம்மா கோயம்புத்தூர் கேடியம்மா கட்டிக்கல வாடியம்மா நீ ஒன்னா சேர்ந்து போகலாமே எல்லாம் ஊரும் முத்தோடு தந்தா நீ சொக்கத்தில் அமைத பண்ணானே நித்த ஒண்ணு நினைச்சு நான் நெஞ்சுக்குள்ள உருகுறேன். அடியே வடி நடியே என்ன புடிச்ச வஞ்சி குடியே சுண்டல வச்சு கதை கதையில நித்த ஒண்ணு நினைப்பு சுத்தி திரியிற இது என்ன மிக்ஸ் பண்ணல வெளியே வோக்கல் எடுத்துட்டு அப்படியே போனதான். இப்போ 10 நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கேன். அங்க பெர்ஃபார்ம் அந்த நான் கூலி இருக்கல என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க நான் பெர்ஃபார்ம் பண்ண ட்ராக் இதுதான்.
உன்னை தேடி வருவேன் அடியே நீ என்ன கொண்டு போட்டு போற காதல் என்ன கண்ணாம்பூச்சியா அவ துப்பட்டா பறக்குற அந்த காத்துல நான் மிதக்குற அவ கொண்டுட்டா என்னோட ஆட்ட வச்சு சின்னிட்டா அடிவாடி என் செல்ல குட்டி நீ நான் என்ன கொண்டு போட்டு போற காதல் என்ன கண்ணாம்பூச்சியா. Come on, guys, let's move. Come on. வா என் பஞ்சி முட்டாயே என்ன கொஞ்சி போட்டாலே வா என் பஞ்சி முட்டாயே என்ன கொஞ்சி போட்டாலே ஐஸ்கிரீம் கலையே என்ன ஊருக வைக்கிறாளே மயக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சரத்தனா சார் வணக்கம். நீங்கள் இன்றைக்கு சங்கீத்தின் விடுதலையோட சங்கீத்தை அழைச்சி கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை உண்மையாகவே சங்கீதன் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே மனவருத்தப்பட்டது என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மையாகவே எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு அரசியல் சூழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கிறதாகத்தான் நினைக்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் இந்த படைப்பு கலைஞர்கள் முன்னேறுவதற்காக எங்களான என்ற உதவிகளை பெற்றுக் கொடுப்போம். அதே நேரம் இவ்வாறான கலைஞர்கள் இதுநாள் வரைக்கும் கைது செய்யப்படக்கு முதல் பாரியளவில் மக்களுக்கு தெரியவில்லை. உண்மையாகவே இதே போன்று பல கலைஞர்கள் வடமாகாணத்தில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அந்த கலைஞர்கள் வெளியில் தெரிகிறார்கள். அதனால் நான் புலம்பெயர் தேசத்தில் உறவுகளுக்கு கேட்கிறோம், இங்கே இருக்கின்ற கலைஞர்களை மேலும் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களது பாட்டுக்களை பார்த்து நடத்தும் போது இந்தியாவில் இந்த படங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே இருந்து ஒருத்தர் படம் இளைஞர் தயாரிக்கும் போது அதை பார்க்குற வீதம் குறைவு. இப்போ இந்த இளைஞரும் ஒரு படம் தயாரிக்கிறார். உண்மையாகவே அந்த படமானது ஒரு சிறந்த படமாகவும் அதுவும் அதிக மக்களால் விரும்பக்கூடியதும் அதே நேரம் அதிக மக்களால் பார்வையற்ற பார்த்த படமாகவும் அதுவும் இந்த பிரதேசத்திலிருந்து கிளிநொச்சி மண்ணிலிருந்து இயக்குகின்ற அந்த படம் வெற்றி பெற்று அதிக மக்களால் பார்க்கப்பட்ட படமாக மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக நான் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அந்த படம் வெற்றியளித்து அவரது வாழ்க்கையிலும் அதே நேரம் அவரை சூழ உள்ள கலைஞர்களின் வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்காக அனைவரும் இவருக்கு பூரணமான ஒத்துழைப்பை கொடுக்கும்படி நாங்கள் சார். இப்போ அடுத்தது பயங்கரவாத தடை சட்டம்ன்றது தான் ஒரு பிரச்சனையாக இப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் பார்க்குறோம். அதுக்காக நீங்கள் எதுவும் ஒரு மாற்று நடவடிக்கை அப்படி நடத்துகிறீங்க? பயங்கரவாத தடை சட்டத்தை எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எம்மை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிரானவர்கள். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கும் இப்போது எங்களது அமைச்சர்கள் மத்தியிலும் அதற்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் இந்த தடைச்சட்டத்தை சிறப்பாக புதியதொரு ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களாக இயற்றப்பட வேண்டும். இப்போ ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்குது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்காண்டு. அது சம்பந்தமாக இன்னும் உருவாக்கப்படவில்லை. உருவாக்கப்படுகின்ற சட்டம் மக்களிடம் நாங்கள் காண்பிப்போம். அந்த சட்டத்தில் குறைகள் இருக்குமாக இருந்தால் கூறும் பட்சத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை வரைவுகளை தயாரித்து முன்மொழிவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் கூறியிருக்கிறோம், இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தில் இந்த நாட்டை மீட்பதற்காக இவ்வாறான அந்த சட்டத்தை ஒரு கடூழிய சிறைத்தன இந்த போதைப்பொருட்களும் வாழ்வெட்டுகளும் அதிகரித்து கொண்டு போகுது. அதே நேரம் திட்டமிட்ட மோசடிகள் கனிய மண்கள் திருட்டு அதற்காகவும் இந்த சட்டங்களை சிறந்த முறையில் ஒரு கடுமையான சட்டம் வழங்கும் போது மக்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தை இயற்றுவதே தேசிய மக்கள் சக்தியின் எந்த வகையிலும் நாங்கள் முன்னைய காலத்தில் ஜீவத்தினை இயற்றியது போன்று சட்டங்களாக இருக்காது. மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் தான் இயற்றுவோம். இது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டதுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் என்று இருக்கிறது.
அதற்கமைய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் எவ்வாறு ஏன் இவர் இது நாள் வரைக்கும் பார்வையிட கைது செய்யாமல் இருந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம் இருக்கு. யாராவது இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கிறார்களா, இவர்கள் குற்றமிழைத்திருக்கிறார்களா, அது நீதித்துறை ஊடாகவே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர் பயங்கரவாத அமைப்புகளோடு எந்த வகையில் தொடர்பில்லை என்ற வகையிலும் பயங்கரவாதத்துக்கு கைது செய்யப்பட்டிருந்தாலும் இன்று சாதாரண சட்டத்தின் ஊடாக இன்று அவர் பிணையில் வந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பாடகரை விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் பூரணமான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறது. வணக்கம். இந்த அம்மாவை தான் சந்திக்கிறோம். அம்மா சொல்லுங்க, உங்களோட மகன் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த 10 நாளாக 10 நாள் வரைக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு இருக்க சொல்லுங்க. மிகவும் வேதனையான நிலையில் இருந்தது. அப்படி இருந்த போதும் இங்கிருக்கின்ற எமது நாட்டின் பெருமதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள், சட்டத்திறனிகள், சபாநாயகர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை மக்கள், புலம்பெயர் தேச மக்கள், அயல் நாட்டு மக்கள், இலங்கை நாட்டின் அயல் நாட்டு மக்கள் எல்லோருமே எனது பிள்ளைக்கு குரல் கொடுத்தார்கள். மிகவும் எனக்கு சந்தோஷமாகவும் அதே ஒரு வரவேற்கத்தக்கதாக இருந்தது. எனது பிள்ளைக்காக யூடியூப் சேனல்கள் அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. என்னுடைய பிள்ளைன்ற மீட்புக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய இணையதளங்கள் பப்ளிக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது. அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த பிள்ளைக்காக போராட்டம் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும், எல்லா எம்பிமாருக்கும், எமது நாட்டின் ஜனாதிபதிக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. காரணம் என்னென்றால், நான் பாதிக்கப்பட்ட ஒருவர். அப்போ என்னுடைய வலி வந்து அந்த மக்கள் இந்த பிள்ளைக்காக குரல் கொடுக்க, அந்த மக்களுக்கு என்ன ஆபத்து வரும்ன்றதில் நான் ஒரு வேதனை அடைஞ்சினேன். இது ஆபத்து வந்துடுமோ வரக்கூடாதுன்னா கடவுளை வேண்டிக் கொண்ட நான். இட்ட வரைக்கும் அப்படி வரையில் எங்களோட நாட்டு ஜனாதிபதி அதுக்கு ஏற்ற மாதிரி எனது பிள்ளையை விடுதலை செய்வதற்கு அவரே முடிவெடுத்து அவரே அனைத்து வேலைகளையும் செய்து எனது பிள்ளையை விடுதலை செய்து எனக்கு தந்திருக்கின்றார். அப்போ அதில் நான் கொஞ்சம் மன சந்தோஷம் அடைகின்றேன். எங்களோட மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அவ்விடத்திலே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதை நினைச்சு நான் ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நாங்கள் இப்போ யாரை சந்திக்கிறோம்டா சங்கீத்தை. நாங்கள் வந்து எனக்கு உண்மையாக தெரியாது சங்கீத் யாருண்டு. அந்த பேனர்லேயும் நியூஸ்லேயும் பார்த்தா நான் உங்களை அறிஞ்சேன். அதுக்கப்புறம் உங்களோட பாட்டுகளே கேட்டேன், நல்லா இருந்தது, உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. ரைட், நீங்கள் இப்போ விடுதலை ஆகி வந்திருக்கிறீங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு பின்னேரம் தான் சாவச்சேரி கோர்ட்ஸில் வந்து என்ன விடுதலையாகி கூட்டி கொண்டு வந்தது. எனக்கு உண்மையிலே வெளியால் என்ன நடந்துட்டு எதுவுமே தெரியலை, இது வரைக்குமே தெரியாது. சிறையில் என்ன நிறைய பேர் வந்து பார்த்தது. நான் சார் இன்றைக்கு விடிய வந்து சொன்னேன், நான் பின்னேறம் வெளியே எடுப்பேன்னு சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த அரசாங்கம், மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள், இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும், அமைச்சர்கள், எனக்காக போராடிய பொதுமக்கள், இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கேன். நிறைய மக்கள் வந்து எனக்காக குரல் கொடுத்துருக்குறீங்க. நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் வந்து 1-2 நாளில் நான் 4.5 வருஷமாக மியூசிக் தான் செய்கிறேன். இசை தான் வாழ்க்கை என்று எடுத்து இந்த 4 சிவத்துக்குள்ளான்னு இருப்போம். நாங்கள் ஒரு 4 பேர் இப்போ வேலை செய்கிறது. உள்ள சிறைச்சாலைக்குள்ள நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணினா என்னை வந்து வெளியால் கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றி. அண்ணாக்கு தான் நான் முக்கியமாக நன்றி சொல்கிறேன். நன்றி. அதோட எனக்கு அந்த எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், வெளிநாடுகளில் எல்லாம் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறீங்க எங்களோட அண்ணாக்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்குற இசையை கொடுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். சரி பிள்ளைகள் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் எங்களோட சொல்லுங்கள், செய்வோம். உங்களுடைய இசை பயணம் தொடரணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் ஹிப்ஹாப் Sangi. You know, I was there in prison for 10 days now because of the act of the people say, I don't know in which act they were put me in, but thank you so much those who did a protest for me all over the world and especially in Sri Lanka.
our people, everyone, those who protest for me, for my release, and for everyone, especially this government and my dear brother. I used to call him my dear brother, Elan Kumaran. He's a member of parliament. So I especially thank him for this. I didn't thought that I will come out because of them. This happened. So thank you so much. Keep supporting us. We'll be in our way. We'll be setting our goals and we'll be in our way. So keep supporting us. Thank you so much for supporting me. This a lot. I don't know what I'm going to do to you all. I'll give a surprise by my music to you all. So enjoy it and thank you so much. தற்பொழுது அவர்கள் நண்பர்களோட போய்கொண்டிருக்கிறார் பாருங்க. கோபி டீ வாங்க